மத்தேயு 5ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். இன்று காலையில் இந்த 14வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து இயேசு சொன்னது முதலாவது அடையாளம். ஏன்னா நம்மளுடைய அடையாளத்தை ஆண்டவர் எப்படி உலகத்தின் வெளிச்சமாக நம்மை மாற்றியிருக்கின்றார் என்பதை குறித்து நான் பேச விரும்புகின்றேன். இந்த அடையாளம் என்ற வார்த்தை எப்படி தேவன் நமக்கு இந்த புதிய அடையாளத்தை நமக்கு தருகின்றார் என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் the God who gives us a new identity. He says, I'm giving you a new identity as to who I want you to be. நீங்கள் யாராய் இருக்கும்படியாக நான் உங்களுக்கு தருகின்ற புதிய அடையாளம் என்று ஆண்டவர் அன்றைக்கு போதிக்கின்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இதன் மூலமாக என்ன அவர் போதித்தார் என்றால், நீங்கள் உப்பை போல இருக்கணும் என்று அல்ல, உப்பு மாறி இருக்கணும் என்று அல்ல, நீங்கள் உப்பாய் இருக்கின்றீர்கள் என்று சொன்னார் என்று நாம் கடந்த வாரம் பார்த்தோம். அதே போல தான் ஆண்டவர் இங்கே நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சத்தை போல இருக்கணும் என்று அவர் சொல்லவில்லை. உலகத்திற்கு வெளிச்சம் மாறி இருக்கணும் என்று சொல்லலை. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கின்றீர்கள் என்று அவர் போதிக்கின்றார். அப்படின்னா நீங்கள் என்னை உண்மையாக பின்பற்றுவீர்கள், நீங்கள் என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த விதத்திலும் பிரயாசப்படாமல் உங்களுக்குள்ளே தானாக விளங்கப்படுகின்ற ஒரு காரியம் என்னுடைய வெளிச்சம் என்று ஆண்டவர் போதிக்கின்றார். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கின்றதா என்று நாம் கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி.